முடிஞ்சு போச்சு. ஸோ பிசிசிஐ வந்து செம்ம ஆப் அடிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கு. யாருக்கு? இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. ரெண்டு பேரையுமே சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், A+A B+Cன்ற ஒரு 4 கேடர்ல வச்சிருப்பாங்க கான்ட்ராக்ட் லிஸ்ட். அதுல எதுவுமே இவங்க கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. முக்கியமா இஷான் கிஷன் மெண்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி போயிட்டு ஐபிஎல்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரின்னு சொல்லி லைட்டா டகால்ட்டி காமிச்சாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் மேலே சமகான்ல இருந்தாங்க பிசிசிஐ. வார்னிங் கொடுத்தது போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் விட்டு தூக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரிக்கெட் கெரியரே வந்து பாத்தீங்கன்னா அந்தரத்துல தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மத்த பிளேயர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதாவது பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஹிட்லர் மாதிரி எல்லாம் பண்ணல. ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் கொடுங்க. ஏன்னா இத்தனை பேர் ஆயிரம் பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளாடுறான். அவங்களாம் என்ன லூசு பசங்களா? என்ன அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு விளாடணும் தானே உயிரை குத்து விளாடுறாங்க. இவங்களாம் மட்டும் என்ன ஸ்பெஷலா? ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, ஆக்ஷன்லயே இறங்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.